ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பாண்டியன் கதிர்கிட்டையும் நம்ம செந்தில்கிட்டையும் இப்படி ஒரு வார்த்தை கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. கதிர்க்கு கொடுத்த 10 லட்ச ரூபாவும் செந்திலுக்கு கொடுத்த 10 லட்ச ரூபாயவுமே நம்ம பாண்டியன் திரும்ப கேட்டிருக்காரு. ஸோ இதனால் வீட்டில் உள்ள எல்லாருமே பயங்கரமாக அதிர்ச்சியாக இருக்காங்க. கோமதிக்கு ரொம்பவே அப்செட்டாக இருக்குது. இப்போ பாண்டியன் நல்லா சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போயிட்டு படுத்து தூங்கிடுறாரு. வீட்டில் உள்ள யாருமே தூங்கலை. நம்ம கோமதியும் தூங்கலை. அப்பத்தா, சரவணன் இவங்க எல்லாருமே வெளியே தான் உட்காண்ட்ருக்காங்க. நம்ம கோமதி இருந்துட்டு, அம்மா பார்த்தீங்களாம்மா, இவங்க என்ன பேச்சு பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு பெத்த பிள்ளைக்கிட்ட இப்படி யாராவது பணத்தை உடனடியாக கொடுக்க சொல்லி கேட்பாங்களா? ஏன் இந்த மனுஷன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம அப்பத்தா இருந்துட்டு, இங்கே பாரு கோமதி, நீ கோவப்படாத. அவங்க ஏதோ பெரிய அதாவது உன் மேலே பயங்கர கோவத்தில் இருக்காங்க. இந்த மாதிரி டைமில் நீ அது இதுன்னு பேச போய் இன்னும் பிரச்சனை பெருசாக போய் முடியும். நீ அமைதியாக இரு கோமதி அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம கோமதி பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. என் வாழ்க்கை இவ்வளோ மோசமாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம மீனா இருந்துட்டு, அத்தை நீங்கள் கவலைப்படாதீங்க அத்தை, பணம் தானே அத்தை, நம்ம பார்த்துக்கலாம் அத்தை, நீங்கள் கவலைப்படாமல் இருந்தீங்க அப்படின்னா அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாவும் ராஜியுமே ஆறுதல் சொல்கிறாங்க. நம்ம கதிரும் செந்திலும் சைலண்ட்டாக இருக்காங்க. உடனே நம்ம கோமதி போயிட்டு, டே செந்தில், கதிரு, நீங்கள் 2 பேரும் எதுவும் மனசில் போட்டு குழப்பிக்காதீங்கடா. நீங்கள் மனசில் எதுவும் வச்சுக்காதீங்க. உன் அப்பா ஏதோ கோவத்தில் இருந்ததுனால இப்படிலாம் பேசிட்டாங்க. அதுக்காக உடனே பணத்தை கொடுக்க சொல்லி கட்டாயமெல்லாம் படுத்த மாட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம கதிர் இருந்துட்டு, அம்மா அவங்கக்கிட்ட நான் என்ன போய் காசு கேட்டு காலையில் விழுந்தேன்? இல்லைல்ல, நான் பாட்டுக்கு ஏதாவது ரெடி பண்ணி சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவராக வந்து பணத்தை கொடுத்தாரு. இப்போது அவராக கேட்குறாரு, கொடுத்துட்றாம்மா கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அங்கேருந்து நம்ம கதிர் ரூமுக்கு போயிடுறாங்க. உடனே ராஜுமே பின்னாடியே போயிடுறாங்க. இப்போது செந்திலுக்கு ஒரு மாதிரி பதட்டமாகவும் இருக்குது. ஏன்னா 10 லட்ச ரூபாவை உடனடியாக நம்ம எப்படி புரட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம கோமதி இருந்துட்டு, டே செந்தில், அம்மா உங்கள் கூடலாம் ஏன் தான் இருக்கணும்னு தோணுது. அதான் நான் தனியாக போனேன். தனியாக போயுமே எனக்கு நிம்மதியாக இல்லவே இல்லை. எப்பயாவது ஒரு நாள் இந்த வீட்டுக்கு வந்தால் ஒரு நாளாவது நிம்மதியாக எல்லாருக்கூடையும் சந்தோஷமாக பேசி சிரிக்க முடியாதா? அதுக்கெல்லாம் உன் புருஷன் விடவே மாட்டார். உன் புருஷன் எதுக்காக தான்மா எங்களுக்கு ஒத்துழைச்சிருக்காரு? எல்லாமே அவர் சொன்ன மாதிரி நடக்கணும். இல்லைனா அவர் வீம்பு பிடிக்குவார். அதுக்கு நம்ம பயந்துக்கிட்டு நடுங்கணும். என்ன, உன் புருஷனுக்கு பணம் தானே கொடுக்கணும், அதை நாங்கள் தூக்கி எரிஞ்சிடுறோம். மீனா வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுறாங்க நம்ம செந்தில். நம்ம கோமதி பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. அரசி இருந்துட்டு, அழுகாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில் இங்கே நம்ம பாண்டியன் வீட்டில் எதுவுமே கூட சாப்பிட்றதில்ல. எந்திரிச்சதுமே குளிச்சு ரெடி ஆகிட்டு நேராக கடைக்கு போயிடுறாங்க. சரவணனுமே கூடவே போயிடுறாங்க. சமைச்சு வைக்கிற சாப்பாடு எதுவுமே நம்ம பாண்டியன் வந்து கூட தொடுறது கிடையாது. கடையிலே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க போய் கடை ஓப்பன் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம சரவணன் டெலிவரிக்காக கிளம்பிடுறாரு. பாண்டியன் தான் கடையில் இருக்கார். டெலிவரி கொடுத்துட்டு உடனே அஞ்சலிக்கு கால் பண்ணுறாரு நம்ம சரவணன். இப்போ அஞ்சலியுமே கோவிலுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. 2 பேருமா ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. வீட்டில் என்னென்னமோ பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்குது அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனையுமே இங்கே நம்ம சரவணன் வந்து அஞ்சலி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரவணா, வீட்டில் நடக்கிற பிரச்சனையால் நீ எதுவும் அப்செட் ஆகாத. குடும்பம்னா 1000 பிரச்சனை இருக்க தான் செய்யும். எப்படியாவது அதை சமாளிச்சுட்டு போய்கிட்டே தான் இருக்கணும். பிரச்சனை இல்லாத உலகமும் இல்லை, வீடும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு சரவணா. எங்கள் வீட்லேயுமே ஒரு சில பிரச்சனை போய்கிட்டு தான் இருக்குது. என் அம்மாவும் என் அப்பாவும் என்னை சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்க சரவணா. எனக்கு கல்யாண வாழ்க்கையில் சுத்தமாக விருப்பமே இல்லை. நான் பாட்டுக்கு ஏதோ ஒரு வேலைக்கு போய்கிட்டு ஜாலியாக ஃப்ரீடமாக என் வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் அதுக்கும் என் அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏற்கனவே எனக்கு கல்யாணத்தை பண்ணி என் வாழ்க்கையை குடிச்சோறு பண்ணது பத்தலை அப்படின்றதுக்காக திரும்பவும் 2ஆம் தரமாக கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கையை குழி தோண்டி புதைக்கலான்னு நினைக்கிறாங்க. நான் வேண்டவே வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். வீட்டில் இதனாலேயே பெரிய பிரச்சனை சண்டையாக போய்கிட்டு இருக்கு சரவணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலி வீட்டில் நடக்கிறது எல்லாத்தையுமே இங்கே நம்ம சரவணன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்க டைமில் இப்போது அஞ்சலி கூடவும் சரவணன் கூடவும் அவங்களோட ஒரே கிளாஸ்மேட்டு ஒருத்தவங்க வராங்க. சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்ததுமே நம்ம சரவணன் இருந்துட்டு, அஞ்சலி அங்கே பாரேன், நம்ம கூட படிச்சுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்கள கூப்பிட்டு கொஞ்ச நேரம் அவங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம மயிலோட அப்பாவும் சாமி கும்பிட்றதுக்காக கோவிலுக்கு வராங்க. சாமி கும்பிட்டுட்டு இப்படி திரும்பி பார்த்தா நம்ம சரவணன், இன்னொருத்தவங்க, அதுக்கப்புறம் நம்ம அஞ்சலி, இவங்க 3 பேருமா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க ஃப்ரெண்டு இருந்துட்டு, டே சரவணா, நீயும் அஞ்சலியும் எப்படி உயிருக்கு உயிராக லவ் பண்ணீங்கடா. ஆனால்
உங்களால சேர முடியாம போயிடுச்சு. ஆனா, கடைசியில இப்போ 2 பேரும் ஒண்ணா நின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. 2 பேரும் நல்லா ஊர சுத்திக்கிட்டு இருக்கீங்க போல. அப்போ உங்க லவ் சக்சஸ் ஆயிடுச்சுல்ல. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ அந்த கடவுள் உங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சிருக்காரு போல. சரி, சரி எப்படியோ ஒண்ணு நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்க நம்ம அஞ்சலி அது வந்து இல்ல அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க. அஞ்சலி நீ என்ன சொல்ல வரேன்னு தெரியும். கண்டிப்பா உன் கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடணும் சரியா? எனக்கெல்லாம் மேரேஜ் ஆயிடுச்சு. நாங்க ஃபேமிலியோட உங்க 2 பேரோட கல்யாணத்துக்கு வருவோம். மறந்துற போற எனக்கு வேலை இருக்கு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. இப்போது இதை கேட்டு நம்ம மாணிக்கம் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன இவங்க 2 பேரும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? இப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களா? அப்போது நம்ம பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுறது? நம்ம பொண்ணு வயித்துல குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்கே. அப்படி இருக்கிறப்போ இவர் மாப்பிள்ளை இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா நம்ம பொண்ணோட வாழ்க்கையும் வயித்துல வளர குழந்தையோட எதிர்காலமும் வீணாக போயிடுமே. ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் வந்து பயங்கரமாக கோவப்படுறாங்க. அதே சமயம் அதாவது மயிலுக்காக பேசணும், நியாயம் கேட்டே ஆகணும் அப்படின்றதுக்காக நம்ம மாணிக்கம் வந்து சரவணன் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. சரவணனுமே உட்காந்துக்கிட்டு இருந்தவங்க எழுந்திரிச்சு நின்றுக்கிறாங்க. மா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம மாணிக்கம் இருந்துட்டு மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள நீ இந்த பொண்ணை லவ் பண்ணுறியா மாப்பிள்ள? நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? ஐயோ மாப்பிள்ள உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உங்களுக்கு பொண்டாட்டின்னு ஒருத்தர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இங்கே நம்ம சரவணன் இருந்துட்டு இங்கே பாருங்கள் எனக்கு கல்யாணம் ஆனது உண்மைதான். ஆனால் என்னை ஏமாற்றி நீங்கள் உங்கள் பொண்ணை என் தலையில் கட்டி வச்சிட்டீங்க. உங்கள் பொண்ணால் நான் ரொம்பவே சித்திரவதை அனுபவிச்சிட்டேன். நான் மட்டும் இல்லை எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒட்டுமொத்த பேருமே எல்லா கஷ்டத்தையுமே அவளால் அனுபவிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் அவளை என் பொண்டாட்டின்னு சொல்லாதீங்க, அதுக்கப்புறம் நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. உடனே இங்கே மாணிக்கம் இருந்துட்டு இங்கே பாருங்க மாப்பிள்ள என்னதான் நாங்கள் பொய் சொல்லி கல்யாணம் பண்ணியிருந்தாலுமே மயில் உங்கள் மேலே வச்ச பாசமோ நேசமோ உண்மை மாப்பிள்ள. மயில் உங்க கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு கொல்ல ஆசையில் இருக்கா. அது மட்டும் இல்லாமல் அவள் வயிற்றுல குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் 2 பேரும் எப்படி மாப்பிள்ள நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? குழந்தையோட எதிர்காலத்தை நீங்கள் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மாணிக்கம் வந்து சொல்கிறாங்க. சரவணன் இருந்துட்டு இங்கே பாருங்கள் உங்கள் பொண்ணை பற்றி என்கிட்ட பேசுனீங்க அப்படின்னா அவ்வளோதான். உங்களை பார்க்கவே எனக்கு அருவருப்பாக இருக்குது. உங்களால் எங்கள் குடும்பம் பட்ட கஷ்டம் எல்லாமே போதும். தேவையில்லாமல் இங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்காம ஒழுங்காக இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம மாணிக்கத்துக்கு கோவம் வந்து இங்கே பாருங்கள் மாப்பிள்ள நீங்கள் இவளோட கூத்தடிச்சுக்கிட்டு இருக்க விஷயத்த எல்லாத்தையுமே நான் போலீஸில் சொல்லி உங்களை ஜெயிலுக்கு அனுப்பாமல் விட மாட்டேன். ஏற்கனவே நீங்கள் ஜெயிலுக்கெல்லாம் அனுப்பிட்டீங்க. நாங்கள் பண்ணாத தப்புக்கு தண்டனையுமே அனுபவிச்சுட்டு வந்தோம். ஆனால் இதுக்கப்புறமும் நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாதீங்க. போலீஸில் கூட தான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். நீங்கள் தேவையில்லாமல் அஞ்சலியை பற்றி எதுவும் தரக்குறைவாக பேசவே கூடாது. இவன் சொல்லிட்டு மரியாதை இல்லாமல் பேசுனீங்க அப்படின்னா வாயெல்லாம் உடச்சிடும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கத்துக்கு பயங்கரமாக கோவம் வருது. எங்கள் அஞ்சலிக்கிட்ட இங்கே பாருமா நீயும் ஒரு பொண்ணு தானே, என் பொண்ணோட வாழ்க்கையை குழி தோண்டி பொதிச்சிடாத, என் பொண்ணோட வாழ்க்கையை நீ பறிச்சுக்காத, அந்த பாவம் உன்னை சும்மாவே விடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அஞ்சலியை பயங்கரமாக சாபம் விடுறாங்க. எங்கள் அஞ்சலி இருந்துட்டு இங்கே பாருங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரியே ஒன்றும் இல்லை. இங்கே பாருமா நாங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லைன்னா நீங்கள் 2 பேரும் எதுக்காக தனியாக மீட் பண்ணி பேசணும்? ஏன் மாப்பிள்ளையோட வீட்டுக்கே போய் பேச வேண்டியது தானே? 2 பேரும் தனியாக யாருக்கும் தெரியாமல் மீட் பண்ணி பேசுகிறீங்க அப்படின்னா நீங்கள் 2 பேரும் ஏதோ ஒரு திருட்டு வேலை தான் பண்ணலான்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி மட்டும் நடந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். உங்கள் குடும்பத்தோடு உன்னை காலி பண்ணிடுவேன். உனக்கெல்லாம் வேறு வேலையே இல்லையா? அடுத்தவ புருஷன் தான் உனக்கு கிடைச்சிருக்கானா? வேறு எவனும் உனக்கு சிக்கவே இல்லையா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் அவங்க பொண்ணுக்காக கண்டுபிடி பேசிடுறாங்க. ஆனால் அஞ்சலி அப்படிப்பட்டவங்க கிடையவே கிடையாது. சரவணனுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக மட்டும் தான் இப்போ வரைக்கும் இருக்காங்க. மயில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதா கேள்விப்பட்டு கூட நம்ம அஞ்சலி அவ்வளோ ஒரு சந்தோஷப்பட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம அஞ்சலி வந்து தப்பான எண்ணத்தில் சரவணன் கூட பழகலை. ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டாக தான் அவங்க 2 பேருமே பழகிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போது சரவணனோட ஃப்ரெண்டு வந்து லவ் பண்ணுறதா சொன்னதை நம்ம மாணிக்கம் காதால் கேட்டதுனால மாணிக்கம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே அஞ்சலி சொல்ல வரதை எதையுமே காது கொடுத்து கேட்கவே இல்லை. அஞ்சலி கண்டுபிடி பேசவும் இங்கே சரவணனுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. யோ என்னையா என்ன நீ ஊரா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட்டை பிடிச்சி பயங்கரமாக அதாவது திட்டிடுறாங்க. உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? நாங்கள் 2 பேரும் பேசினாவே அது லவ் ஆகிடுமா? ஆமாயா நீ அப்படியே கூட நினச்சிக்கோ. ஆமாம் நான் அஞ்சலியை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். உன்னால் என்ன பண்ண முடியும்? உன்னால் என்ன பண்ண முடியுமா அதை பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு
இங்கே நம்ம சரவணன் கோவத்தில் பேசிடுறாங்க. இங்கே மாணிக்கம் அப்படியே அதிர்ச்சியில் இருக்காங்க. மாப்பிள்ள அப்படி மட்டும் பண்ணிடாதீங்க மாப்பிள்ள, என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துடாதீங்க. உங்கள் வீட்டு வாரிசை என் பொண்ணு சுமந்துக்கிட்டு இருக்கா, அப்படி இருந்துமே உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசு இறங்கவே இல்லைல்ல. நீங்களாம் ஒரு மனுஷ ஜென்மமா, உங்களுக்கு போய் என் பொண்ணை பொய் சொல்லி கூட கல்யாணம் பண்ணி வச்சுங்க பாரு, எங்களோட தப்பு தான். உங்களை மாதிரி ஒரு காட்டு மிராண்டிக்கு கல்யாணம் பண்ணி வச்சது மிக மிக பெரிய தப்பு. என் பொண்ணு வாழ்க்கையை நாங்களே கெடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாணிக்கம் அழுகுறாங்க. யோ சும்மா இங்கே ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காத, ஒழுங்காக வெளியே போயா அப்படின்னு சொல்லிட்டு உடனே மாணிக்கமும், இங்கே பாருங்கள் தம்பி, இது ஒன்றும் உங்கள் கோவில் கிடையாது. நீங்கள் பண்ணுற அட்டியுலத்துக்கெல்லாம் எல்லாத்துக்குமே அந்த கடவுளாக பார்த்து உங்களுக்கு தண்டனையை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாணிக்கம் வந்து சொல்கிறாங்க. உடனே சரவணன் இருந்துட்டு, இங்கே பாரு, தேவையில்லாமல் பேசி என்கிட்ட அடி வாங்கிக்கிட்டு போகாத, ஒழுங்காக இங்கிறது கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் வந்து சொல்கிறாங்க. நம்ம மாணிக்கம் அழுதுகிட்டே வீட்டுக்கு போகிறாங்க. மாணிக்கத்தோட ஒய்ஃப் பாக்கியும், யோ என்னையா சின்ன குழந்த மாதிரி அழுதுகிட்டு வர அப்படின்னு சொல்லுவோம். பாக்கியம் பாக்கியம், நான் போன இடத்துல என்ன நடந்துச்சு தெரியுமா? ஐயோ அதை கேட்ட அப்படின்னா அவ்வளோதான், நீ அதிர்ச்சியில் செத்து கூட போயிடுவ. யோ என்னையா பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? இப்போ குழந்த மாதிரி அழுதுகிட்டு வர, என்ன எதுன்னு கேட்டால் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க. நான் செத்தாதான்யா உனக்கு என்னுடைய அருமை தெரியும். ஏன்னா ஒட்டுமொத்த கடன்காரன்களும் வந்து கடனை கொடுக்க சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. மயில் கல்யாணத்துக்கு வாங்கின கடனை கூட இன்னும் அடைக்கவே இல்லையா? இப்படி ஒவ்வொருத்தருக்கும் பதில் சொல்லிக்கிட்டு வீட்டு செலவையும் பார்த்துக்கிட்டு இந்த குடும்பத்தையுமே ஓட்டிக்கிட்டு வரேன். உன்னை கல்யாணம் பண்ண பாவத்துக்கு நான் இன்னும் எவ்வளோலாம் அனுபவிக்க போகிறேனோ தெரியலையா? இங்கே பாரியா, என்னையா யாருனா அடிச்சிட்டாங்களா உன்னை? இல்லை பாக்கியம், நான் இன்னைக்கு கோவிலுக்கு போயிருந்தேன். கோவிலுக்கு போன இடத்துல என்னையா நடந்துச்சு, எதுக்காக இப்படி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவோம். இல்லை பாக்கியம், நான் சொல்கிற வரைக்கும் கொஞ்சம் ஒரு நிமிஷம் காது கொடுத்து கேள, சும்மா குறுக்க எதுக்காக பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவோம். சொல்லி தொலையா, எவ்வளோ நேரம் தான் நானும் நின்றுக்கிட்டு இருக்கிறது, எனக்கு கிச்சனில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம், நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு முதல்ல காது கொடுத்து கேளு, நமக்கு வேலையெல்லாம் அப்புறப்பட்டது தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு சொல்லி தொலையா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம மாணிக்கம் இருந்துட்டு கோவிலில் நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இப்படி ஒரு பொண்ணு கூட நான் சரவணன் மாப்பிள்ளையை பார்த்தேன். சரவணன் மாப்பிள்ளை என் ஷர்ட்டை பிடிச்சிக்கிட்டு, உங்கள் பொண்ணு கூடலாம் ஒன்று சேர்ந்து வாழ முடியாது, நான் இந்த அஞ்சலி கூட தான் ஒன்று சேர்ந்து வாழ்வேன், உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணியா அப்படின்ற மாதிரி என்னை ரொம்ப தரக்குறைவாக பேசி ரொம்பவே எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இதை கேட்ட பாக்கியம் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னையா சொல்கிற, மாப்பிள்ளை வேற ஒரு பொண்ணு கூட பழகிக்கிட்டு இருக்காரா, அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாரா? ஏய் என்னையா இது, என்ன புது கதை? யோ இது பொய்யா இருக்கும், நீ வேற யாரையாவது பார்த்துருப்ப. இல்லை பாக்கியம், நான் சரவணன் மாப்பிள்ளையை தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம பாக்கியம் பயங்கரமாக கோவப்படுறாங்க. அப்போ தான் நம்ம மயிலுமே வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. இங்கே நம்ம பாக்கியம் பயங்கர கோவமாக இருக்காங்க. இது எல்லாத்தையுமே நம்ம மயில் வந்து நோட் பண்ணுறாங்க. அம்மா என்னம்மா என்னாச்சு, உன் முகமே சரியில்லை அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாருடி, உன் வாழ்க்கையே சரியில்லை, உன் வாழ்க்கையே கெட்டு போகுது, உன் வாழ்க்கையை வேற ஒருத்தி அதாவது பறிச்சுக்க பார்க்குறா. இப்போது நீ வந்து என்ன முகம் ஆடி போயிருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்க. என்ன பண்ணுறது, நான் இருக்கிற டென்ஷனுக்கு யாரையாவது கொலை பண்ணிச்சு ஜெயிலுக்கு போனாலுமே போயிடுவேண்டி அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா என்னம்மாச்சு, ஏம்மா இப்படி இவ்வளோ ஆக்ரோஷமாக பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஸோ நம்ம பாக்கியம் வந்து சொல்கிறாங்க, ஏன் மயில், உன் புருஷன் எவ்வளோ ஒருத்தையை கூட்டிக்கிட்டு ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கானுமே, அவ்வளோதான் அவன் கல்யாணம் பண்ணிக்க போகிறானுமே, இதெல்லாம் உனக்கு தெரியுமாடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மயில் வந்து முழிக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம மயில் அதாவது சரவணனை வந்து அஞ்சலி கூட ஒன்றா சேர்த்து வச்சு பார்த்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்துட்டுமே ரொம்ப ரொம்ப நொறுங்கி போயிருப்பாங்க நம்ம மயில். அதை எதுவுமே காதில் போட்டுக்காமல் எல்லாத்தையுமே அனுசரிச்சுக்கிட்டு சைலண்ட்டாக இருக்காங்க. ஏன்னா நம்ம போயிட்டு பேசினாலும் நமக்கான நியாயமும் நீதியும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு மயிலே சைலண்ட் ஆகிருப்பாங்க. இப்போ இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சே, அம்மா கோவப்படுறாங்களே, ஐயோ அம்மாவால் ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்னடி திருட்டு முழிக்கிற, என்ன உன் புருஷன் இன்னொருத்தி கூட ஊரை சுற்றிக்கிட்டு இருக்க விஷயம் உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அம்மா அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாதும்மா, நீ என்னம்மா சொல்கிற, எனக்கு கண்டிப்பாக என் புருஷன் அப்படியெல்லாம் யார் கூடயுமே ஒன்று சேர்ந்து சுத்த மாட்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம், நீ தான் உன் புருஷன் மேலே இம்பிட்டு நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருக்கணும். ஆனால் அவன் வாய்ப்பு கிடைச்சா போதும் வேறு ஒரு பொண்ணு கழுத்தில் தாலியை கட்டி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் பாரு மயில், இதை இப்படியெல்லாம் சும்மாவே விட முடியாது. நீ ஒத்தையில் இருந்தால் கூட பரவாயில்ல, அந்த குடும்ப வாரிசை நீ உன் வயிற்றில் சுமந்துக்கிட்டு இருக்க. அப்படி இருக்கிறப்போ எப்படி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியும்? நீ கிளம்பு வா, நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா எங்கம்மா கூட்டிகிட்டு போக போகிற? ஏய் மயிலே வாடி,
யோவ் வாயா நீயும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க 3 பேருமே நம்ம கோமதியோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. கோமதி இங்கே மயிலை பார்த்துட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. உன் முகத்தில் முழிக்கிறதுக்கே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நீ எதுக்காகடி எங்கள் வீட்டு வாசல் முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு இருக்க? ஒழுங்கா வெளியே போடி. இங்கே பாரு என் வாசல்லலாம் நின்றுக்கிட்டு இருக்காத. உன்னை பார்த்தாலே எனக்கு அப்படியே பற்றிக்கிட்டு வருது. உன்னை மாதிரி ஒரு நம்பிக்கை துரோகியை ஒரு கேடு கட்டவளை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. வாழ வந்த வீட்டுக்கே இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டு ஏறி பாவி அப்படின்னு சொல்லிட்டு எங்க நம்ம கோமதி வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசவும் உடனே பாக்கியம் இங்கே பாரும்மா இந்தாம்மா கொஞ்சம் வாயை அடக்கி பேசுமா. என்ன நீங்களே தப்பு பண்ணிடுவீங்களா? இப்போது நீங்கள் என்ன கேட்டாலும் அதை நாங்கள் வாங்கிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே கோமதி இருந்துட்டு இங்கே பாருங்கள் எங்களுக்கு தப்பு பண்ணுறதுனா என்னன்னே தெரியாது. அதே சமயம் மற்றவங்களுக்கு நாங்கள் ஒரு தீங்கு கூட விளைவிக்க மாட்டோம். ஏன் ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினைக்க மாட்டோம். ஆனால் நீங்கள் அப்படியா? உங்களோட சுயநலத்துக்காக என்ன வேணாலும் போய் சொல்லி எப்படி வேணாலுமே திருப்பி விட்டு யார் எப்படி கஷ்டப்பட்டாலும் சரி நீங்கள் நல்லா இருந்தால் போதும்னு நினைக்கிற ஆட்கள் நாங்கள் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போதும் நிறுத்துமா உங்களோட வசனம் எல்லாமே. நீங்கள் எப்படியாப்பட்ட ஆளுங்கன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன். உங்கள் பையன் சரவணை கூடிய ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கான். அதை கேட்குறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லை. இப்போது நீ எல்லாம் வசனம் பேச ஆரம்பிச்சிட வசனம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாக்கியம் சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம கோமதி பயங்கரமாக அதிர்ச்சி வராங்க. என்ன நீங்கள் என் பையனை பற்றி ஏதாவது தப்பாக பேசுனீங்க அப்படின்னா அவ்வளோதான், நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி வந்து சொல்கிறாங்க. உடனே பாக்கியம் இருந்துட்டு இங்கே பாருங்கம்மா, உங்கள் பையன் யாரோ ஒருத்தி கூட டெய்லியும் ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கான். கேட்டால் அவளை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தைரியமாக சொல்கிறான். அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும். எங்கள் பாருங்கள் உங்கள் பையன் சரவணன் வர சொல்லுங்கள். அவனை 2ல் 1 கேட்காம போக மாட்டேன். அவனுக்கு சரியான தண்டனையை நான் வாங்கி கொடுக்காம விட மாட்டேன். என் பொண்ணுக்கு துரோகம் பண்ணுற அவனை நான் ஜெயிலில் போட தான் போகிறேன். அதுக்கு முன்னாடி அவனை பார்த்து 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டுட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதிக்கு ஒன்றுமே புரியல. இங்கே பாருங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் என் பையன் கிடையாது. ஏன்னா என் பையன் உங்களை மாதிரியா? நீங்கள் எம்பிட்டு பெரிய தப்பு பண்ணிருக்கீங்க. அப்படியே என் பையன் இன்னொரு பொண்ணு கூட ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கினாலுமே நாங்கள் எதுவுமே சொல்ல மாட்டோம். ஏன்னா நாங்களாக பார்த்து உங்கள் பொண்ணை என் பையன் கழுத்தில் என் பையன் தலையில் கட்டி வச்சு என் பையனோட வாழ்க்கையே நாங்கள் குழி தோண்டி புதைச்சிட்டோம். இனிமே அவன் வாழ்க்கையை சரி செஞ்சுக்கிட்டோம். அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கிட்டோம். அதில் என்ன தப்பு இருக்குது? அப்படியே நடந்தால் நாங்கள் எல்லாருமே சந்தோஷப்படுவோம். உங்கள் பொண்ணு கூட இத்தனை வருஷமாக என் பையன் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை அது நரகமான வாழ்க்கை, கேவலமான வாழ்க்கை. இனிமேல் அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. ஓஹோ, அப்போது நீங்கள் குடும்பமாக சேர்ந்து தான் உங்கள் பையனுக்கு சொல்லி கொடுத்து அனுப்பியிருக்கீங்களா? இங்கே பாருங்கள், நீங்கள் நினைக்கிறது எதுவுமே நடக்கவே நடக்காது. என் பொண்ணு உங்கள் பையன் கூட ஒன்று சேர்ந்து வாழ தான் போகிறா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் உங்கள் பொண்ணு பெரிய தியாகி. உங்கள் பொண்ணுக்காக நீங்கள் இப்போ நியாயம் கேட்டு வந்திருக்கீங்க. கேட்டதும் நியாயம் கிடச்சிரும் பாருங்கள். நீங்களே அநியாயம் பண்ணுறவங்க, நீங்கள் நியாயம் கேட்டு வந்துட்டீங்களா? மூஞ்சப்பாரு அப்படின்ற மாதிரி தான் எங்கள் கோமதி பேசுகிறாங்க. ஸோ இப்போது நம்ம பாக்கியம் இருந்துட்டு இங்கே பாருங்கள், இப்படி கேவலப்படுத்தியெல்லாம் பேசாதீங்க. உங்கள் குடும்ப வாரிசை என் பொண்ணு சுமந்துக்கிட்டு இருக்கா. அப்படி இருந்துமே அது எல்லாமே தெரிஞ்சுமே நீங்கள் இவ்வளோ கேவலப்படுத்தி பேசுகிறீங்க பாருங்கள். அதுக்கெல்லாம் ஒட்டு மொத்தமாக சேர்த்து வச்சு நீங்கள் அனுபவிக்க தான் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாக்கியம் வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட இங்கே கோமதி இருந்துட்டு என்னம்மா கதையை அளந்து விடுறீங்களா? நீங்கள் தான் பொய்க்கார ஃபேமிலின்னு எங்களுக்கு தெரியாதா? மயில் கர்ப்பமாக இருக்கிறாளாம். இதை நாங்கள் கேட்டுட்டு உடனே மயில் வாம்மா வந்து நடு வீட்டில் உக்காரம்மா, உனக்கு வேணுன்றதை எல்லாத்தையுமே ஆக்கி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்டுட்டு போவேன்னு நினைக்கிறீங்களா? அது மட்டும் உங்கள் பொண்ணு விஷயத்தில் நடக்கவே நடக்காது. உங்கள் பொண்ணு பண்ண தப்புக்கு கண்டிப்பாக இந்த ஜென்மம் முடிகிற வரைக்கும் அவளுக்கு மன்னிப்பே கிடையவே கிடையாது. என் பையனுக்கு மட்டும் அவகிட்டேருந்து விவாகரத்து நடந்துருச்சு, அதாவது விவாகரத்து கிடைச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் சரவணனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை நாங்கள் அமைச்சு கொடுக்க தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி வந்து சொல்கிறாங்க. உடனே எங்கள் பாக்கியம் இருந்துட்டு அதாவது நீங்கள் சொல்கிறது கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்க. இந்த குடும்பத்தோட வாரிசை என் பொண்ணு வயிற்றில் சுமந்துக்கிட்டு இருக்கப்போ அது எப்படி நீங்கள் விவாகரத்து வாங்கிட முடியும்? அதே சமயம் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட முடியும்? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், கோர்ட்டில் பார்த்துக்கிறேன். நாளைக்கு கோர்ட்டுக்கு நம்ம எல்லாருமே போக தானே போகிறோம். நாளைக்கு உங்களை அங்கே வச்சு செஞ்சுக்கிறேன், பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் இங்கே நம்ம பாக்கியம் வந்து சவால் விட்டுட்டு நம்ம மயிலோட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுறாங்க.
இங்க கோமதிக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. சரவணன் எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்? ஒட்டுமொத்தமாக விவாகரத்து நடந்துருச்சு அப்படின்னா கூட பரவாயில்லை, அதுக்கப்புறம் அவனுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டுன்னு சொல்லிட்டு தான் நம்ம எல்லாரும் நாங்கள் வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேருமே நினைப்போம். அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இந்த எதுக்காக தான் இவன் இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரியெல்லாம் இங்கே நம்ம கோமதி வந்து பயங்கரமாக கோவப்பட்டு டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அஞ்சலி இருந்துட்டு சரவணன் கிட்ட சொல்கிறாங்க, என்ன சரவணா, ஏன் இப்படி வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசினேன்? அவங்களுக்கு நான் உங்கள் கூட பேசிக்கிட்டு இருக்கிறதே சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அவங்களோட பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக அவர் அப்படியெல்லாம் பேசிட்டு போனார். நீங்கள் என்னடானா இவ்வளோ தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கையை காட்டுறீங்க? என்ன சரவணா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க அப்படி சொன்னால் ஏன் என்ன நடந்துட போகுது? அதெல்லாம் எதுவும் நடக்காதுங்க. நீங்கள் கவலையே படாதீங்க. அதனால் எந்த பிரச்சனையும் வரவே வராது. நான் பார்த்துக்கிறேங்க. இல்லை சரவணா, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா சொன்னீங்க? இங்கே பாரு அஞ்சலி, அதை சும்மா உங்களை வெறுப்பேற்றுறதுக்காக சொன்னேன். நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத. உன்னுடைய அனுமதி இல்லாமல் நான் அப்படி கேட்டது மிகப்பெரிய தப்பு தான் அப்படின்னு சொல்லவும், நம்ம அஞ்சலி இப்போ வரைக்குமே ஒரு ஃப்ரெண்டாக இருந்தவங்க நம்ம சரவணன் மாணிக்கத்துக்கிட்ட சொன்ன வார்த்தையினால் நம்ம அஞ்சலியோட மனசு மாறிடுச்சுன்னு கூட சொல்லலாம். நம்ம சரவணனவே வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கவும், சரவணன் இருந்துட்டு, என்ன அஞ்சலி ஏன் இப்படி பார்க்குற? அதான் நான் மன்னிப்பு கேட்டுட்டேன்ல, நீ எதுவும் மனசில் வச்சுக்காத அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை சரவணா, நம்ம கிளாஸ்மேட் சொன்ன மாதிரி நீயும் நானும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்ணியிருக்கோம். நீயும் நானும் ஒன்று சேர்ந்தா நல்லா இருக்கும்ல. ஒருத்தர் மேலே ஒருத்தர் எந்த அளவுக்கு நம்ம பாசம் வச்சுக்கிட்டு இருந்தோம். அதை தான் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்ன அஞ்சலி சொல்கிற? ஆமாம் சரவணா, உன் பொண்டாடி தான் உனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லைல்ல. அவங்க தான் ஃப்ராடு வேலை பார்த்துருக்காங்கல்ல. ஏன் நீயும் நானும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழக்கூடாது? உனக்கும் அந்த மயிலுக்கும் விவாகரத்து நடந்துருச்சு அப்படின்னா அடுத்த செகண்டே நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இங்கே அஞ்சலி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட சரவணன் வந்து யோசிக்கிறாங்க. என்ன சரவணா, ஏன் இப்படி யோசிக்கிற? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு விருப்பமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஐயோ அஞ்சலி, எனக்கு உன் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு அவ்வளோ ஆசை. ஆனால் தேவையில்லாத பிரச்சனை வருமோன்னு தான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அஞ்சலி. மற்றபடி வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனேங்க நம்ம இன்னொரு சைடு மயில் வந்து பயங்கரமாக அழுது கதறிக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே நம்ம மீனா வந்து பார்த்து பேசுகிறாங்க. அக்கா, வீட்டில் நடந்த எல்லாத்தையுமே நான் கேள்விப்பட்டேங்க்கா. நீங்கள் எல்லாருமே வீட்டில் போய் சண்டை போட்டீங்களாமே, அது மட்டும் இல்லாமல் சரவணன் மாமா அந்த அஞ்சலியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு சொன்னாராமே, இதெல்லாம் எதையுமே என்னால் நம்பவே முடியலக்கா. ஐயோ, என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்கு. அக்கா, நீங்கள் கவலையே படாதீங்கக்கா. உங்கள் வயிற்றில் குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்குக்கா. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் எதை நினச்சும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் தைரியமாக இருங்க. கண்டிப்பாக உங்கள் வயிற்றில் வளர்கிற குழந்தையே உங்களையும் மாமாவையும் ஒன்று சேர்த்து வச்சிரும். நீங்கள் கொஞ்சம் தைரியமாக இருங்கக்கா. காலைல நம்ம கோர்ட்டுக்கு போகணும், ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே நம்ம மயில் வந்து பயங்கரமாக அழுதுகிட்டே தான் இருக்காங்க. ஒரு வழியாக சமாதானப்படுத்துகிறாங்க. மறுநாள் காலையில் இங்கே பாண்டியன் ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே கோர்ட்டுக்கு கிளம்புறாங்க. நம்ம பாக்கியமும் மாணிக்கமும் இப்போ தான் ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. மயிலுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. இப்போது நம்ம மயில் ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே கோர்ட்டுக்கு வந்துடுறாங்க. ஜட்ஜம்மா இருந்துட்டு இங்கே நம்ம சரவணன் கிட்ட கேட்குறாங்க, என்ன சரவணன், என்ன முடிவெடுத்திருக்கீங்க? உங்களுக்கு இத்தனை நாள் கேப் கிடச்சதில்ல, நீங்கள் உங்கள் ஒய்ஃப் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், சரவணன் சொல்லிடுறாங்க, கண்டிப்பாக இவ்வளோ மாதிரி ஒரு பொண்ணு கூட என்னால் கண்டிப்பாக ஒன்று சேர்ந்து வாழ முடியாது. தயவு செஞ்சு எனக்கு விவாகரத்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்ட்ராங்காக நம்ம சரவணன் வந்து சொல்லிடுறாங்க. இப்போது நம்ம மயில் இருந்துட்டு, நீங்கள் சொல்லுங்கம்மா, உங்கள் புருஷன் கூட நீங்கள் ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறீங்களா? உங்கள் புருஷன் உங்கள் கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கு துளி கூட விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. நீ என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம மயில் அழுதுகிட்டே, நான் என் மாமா கூட தான் ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன். அதே சமயம் என்னுடைய மாமாவோட வாரிசு என் வயிற்றில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. நான் 2 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் மேடம். என்னை எப்படியாவது என் மாமா கூட ஒன்று சேர்த்து வச்சுருங்க. என்னுடைய குழந்தையோட எதிர்காலமும் இதில் அடங்கியிருக்கு. என்னுடைய குழந்தையோட எதிர்காலத்தை நினச்சியாவது என்னை அவங்க கூட ஒன்று சேர்த்து வைங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மயில் வந்து சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறத நாங்கள் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கான ரிப்போர்ட்ஸ், ஸ்கேனிங் ரிப்போர்ட்டு எல்லாமே இருக்குது மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுக்குறாங்க. அதையுமே பார்க்குறாங்க. இது எல்லாமே ஒரிஜினல் தான், இவங்க வந்து ஃபேக்காக எதுவும் சொல்லலை, எல்லாமே உண்மை தான் அப்படின்ற மாதிரி
ஜட்ஜ் அம்மாவுமே நினைக்கிறாங்க. சரவணன், என்ன சரவணன், உங்கள் ஒய்ஃபு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அப்படி இருக்கிறப்போ அவங்கள எப்படி நீங்கள் விவாகரத்து பண்ண முடியும்? குழந்தையோட எதிர்காலத்தை நீங்கள் கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லவும், நம்ம சரவணனுக்குமே பயங்கர அதிர்ச்சியாக தான் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மேடம், இவங்க பொய் சொல்லுவாங்க மேடம் அப்படின்னு சொல்லவும், இல்லைப்பா, இந்த ரிப்போர்ட் எல்லாமே ஒரிஜினல் தான், உண்மையாகவே மயில் கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் என்ன முடிவெடுப்பார் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.